முறையா பார்த்து நிறைய வேலை இருந்தா ஏந்திரி சொன்னா கேளு. சும்மா அவன் சின்ன பையன் மாதிரி விளையாடக்கூடாது. அவன் ஒரு ரெஸ்பெக்ட சொன்னா கேட்கணும். வா ஏந்திரி 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 அப்படி வா வா ஏந்திரி வா வா ஏந்திரி ஏந்திரி யாரும் கிடையாது. எல்லாம் போயிட்டாங்க பாரு. ஒன்றுதான் கிடையாது. ஏந்திரி புரிஞ்சுக்கோ. ஓவரெல்லாம் பண்ணாதா. வா நீ வா ஏந்து வா வா தேவையில்லாம் வா நினைக்காது. வா அப்புறம் எங்கனாலும் மிஞ்சக்கூடாது. நீ பப்ளிக் தான். அது நீ பப்ளிக் கிடையாது. நீ ஒன்றும் சர்வெண்ட். அதை புரிஞ்சுக்கோ. என்ன மீறி சுடுகாட்ட பூட்டிடுவீங்களா அப்படின்ற மாதிரி போதையில ஒருத்தர் சுடுகாட்டுக்குள்ள புகுந்து ரகளையில ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சுடுகாட்டுடைய கதவை பூட்டக்கூடிய நேரத்துல இப்படி போதையில ஒருத்தர் வந்து ரகளையில ஈடுபட்டு இருந்திருக்காரு. சென்னை ஓட்டேரி சுடுகாட்டுல இரவு நேரத்துல கதவை பூட்டக்கூடிய நேரத்துல இளைஞர் ஒருத்தர் நடுவழியில படுத்து ரகளையில ஈடுபட்டதா கூறப்படுது. அங்க இருந்த பணியாளர்கள் கேட்ட பூட்ட விடாம இவரு தொந்தரவு செஞ்சதா ஓட்டேரி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில ஓட்டேரி போலீசார் அங்க விரைந்து வந்து அந்த இளைஞரை வெளியே போக சொல்லி அறிவுறுத்திருக்காங்க. ஆனா அவரோ இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த நபர் போலீசாருக்கே மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது. இந்த நிலையில தான் அந்த நபர் மது போதையில இந்த மாதிரி செஞ்சதாகவும் இந்த மாதிரி அடிக்கடி இந்த பகுதியில இளைஞர்கள் போதையில வந்து சுடுகாட்டுல இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிட்ட ரகளையில் ஈடுபடுறதாகவும் கூறப்படுது. இந்த சூழல்ல தான் இது தொடர்பான வீடியோ இப்போ வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இது தொடர்பா ஓட்டேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.